நான் செய்த தவறுக்காக என் மனைவி சாத்தியை அடித்து சித்திரவதை செய்து நாட்டை விட்டு துரத்தி விட்டார்களே. எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என் தந்தை கேட்டதற்கு உண்மையை கூறவில்லை. அவருடைய உடன் பிறந்த அண்ணன் கேட்டதற்கு உண்மையை கூறவில்லையே. நிறமாத கற்பனையோடு சென்றாயே. நீ எங்கிருக்கின்றாயோ, நீ எங்கு சென்று வாடுகின்றாயோ சாந்தி? சாந்தி, நாம் இருவரும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று மனதில் மனக்கோட்டை கட்டினோமே, என்னுடைய மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டை ஆகிவிட்டது. சாந்தி, மணமேடை போட சொன்னேன், மங்களமில்லை. மணமகளை காண சென்றேன், குங்குமம் இல்லை. மணமேடை போட சொன்னேன், மங்களமில்லை. மணமகளை காண வந்தேன், குங்குமம் இல்லை. மணமேடை போட சொன்னேன், மங்களமில்லை. மணமகளை காண வந்தேன், குங்குமம் இல்லை. காதலுக்கே வாய்ந்திருந்து கற்பனை இல்லை. காதலுக்கே வாய்ந்திருந்து கற்பனை இல்லை. கல்யாணம் கொள்வது மட்டும் என் வசம் இல்லை, என் வசம் இல்லை. வாங்க போனேன் ஊர்வலம் போக, பாதியிலே திரும்பி வந்தேன் கனிமரமாக, கனிமரமாக. கண்டாலே பெண்ணை இங்கு கண்டது பாவம், கண்டவுடன் காதல் நெஞ்சை கொண்டது பாவம். கண்டது பாவம், கண்டவுடன் காதல் நெஞ்சை கொண்டது பாவம். கண்டாலே பெண்ணை இங்கு கண்டது பாவம், கண்டவுடன் காதல் நெஞ்சை கொண்டது பாவம். கொண்ட பின்பு பிரிவை எண்ணி மறந்தது பாவம், கண்ட பின்பு பிரிவை எண்ணி பாவம். கூடாத கூட்டில் என்றோ வாய்ந்த நல்லாபம், வாய்ந்த நல்லாபம். பல்லாக்கு வாங்க போனி ஊர்வலம் போக, பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக, தனிமரமாக, தனிமரமாக. அடவா, ஐயோ சாந்தி, எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்தாயே. அத்தா, சென்று சீக்கிரம் வாங்க, உங்களை பிரிந்து என்னால் வாழ முடியாது என்று என்னிடம் கூறினாயே. நீ எங்க இருக்கின்றாயோ, நீ எங்கு சென்று வாடுகின்றாயோ? நிறமாத கற்பனையோடு சென்று விட்டாயே. எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எத்தனை துன்பங்களை அனுபவித்து எங்கு வாடுகின்றாயோ சாந்தி? அடவா, இந்த கானகத்தின் வழியாக வந்தது என்னால் பசி பொறுக்க முடியவில்லையே. தாகம் அதிகமாகிவிட்டது, தாகம் அதிகமாகிவிட்டது சாந்தி, சாந்தி. மாமா, யார கால விடுறாங்க மாமா? கல்யாணம் பண்ணி பொண்ணு போய் காலை விடுறேன்னா எத்தனை பேரு காலை விட்டுருக்கேன். ஏய், அதான் கிரிமினேட்டியா? ஏய், அதான் கும்போக்க. ஆமா, யார பத்தி அடிக்கிறான் மாமா? இவனை படிச்சாங்களா இல்ல செஞ்சவங்களா தெரியலையா? அது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணி போறோம். லவ் மேரேஜ் யாரா? ஏய், இந்த பெண்ணா? காலை ஊடியா மெங்காங்க உனக்கா? ஆமா, இந்த பெண்ணை பார்த்து உனக்கு திருமணம் செய்ய சொன்னது யாரு? ஏய், வீட்டுல சொல்லிட்டு வந்தியா?
அதானே கடவுளா 15 கேஜில வச்சுக்கிறான். ஆமாண்டா மாமா ஒரு பக்கம் காலு முன்ன இருக்குது ஒரு பக்கம் கை பின்னாடி சத்தியமா ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன். என்ன ஊத்துல தோத்துட்டியா ஊத்துல? மாமா ஆமா அவர் யாரு ஏன் இந்த பாறை மேல சோகமா படுத்துட்டு இருக்காரு என்ன ஆச்சு அவருக்கு அத்திமரை பேத்துக்கிறான் என்னமா? ஏய் என்ன பண்ணியா? ஐயா வேண்டாம் ஐயா நீ யாரு? எதுக்கு வந்தா? உங்களை பார்த்தா பெரிய ரவுடி மாதிரி தான் தெரியுது பயமா இருக்கு ஐயா இந்த கையை மட்டும் முன்ன ஆட்டாது ஏய் ஆமா நீ யாரு அந்த பெண்ணு யாரு இந்த கானகத்துல எதுக்கு தனியா வந்தீங்க நாங்க கேக்குற எங்களுக்கு குத்துக்கு எங்களை கேட்டுக்கிறேன்டா. நீ யாரு அவரு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வழிபோக்கா வந்த எனக்கு பசி அதிகமாகிவிட்டு ஐயா தாகம் அதிகமாகிவிட்டது ஏன்னா தண்ணி நான் கொஞ்சம் ஊத்து பழம் வச்சு திருப்பி போடுறேன் குடிச்சு போ. என்ன கேக்குறாரு மாமா பாவம் நானே அந்த ஆளு ஒரு அடி அடிச்சேன் பாவமாகுது எனக்கு. அடிச்சிட்டீங்களா ஏன் மாமா பாவம் மாமா அவர் எது பசின்னு தானே கேக்குறாரு டென்ஷன் ஆகி போகுது அப்படியே என்ன கோவம் வந்து மிண்டிக்கு மேல போட்டு மிண்டிக்கு மேல போதா புரியுதா? அது ஐயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி தெரியவே போனீங்களா இப்படிப்பட்ட ஆனா எனக்கு இப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பேசுவாங்க எல்லாம் கேவலம் பேசுவாங்க உனக்கு புரியுது எனக்கு புரியுது எங்க மாமா அவரு எது பிடிக்குதா இல்லையோ இந்த பல்லு மட்டும் எனக்கு ரொம்ப அழகா இருக்குது பச்சை சொல்றாரு கொஞ்சம் குய் இந்த அது என்ன குடி ஏன்னா மூணு கட்டி வச்சுக்கிறேன் பையில ஐயா குறிப்பீங்களா? எதா குய் குய் கூழுங்க கூழுப்பா அமுரா வச்சுக்கிறியா? அட ஏமாமா நான் அந்த மாதிரி எடுத்து வந்து ஆடு ஓட்டு வந்தேன்ல வரும்போது நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் என்ன முடியாது எங்க அக்கா வச்சுக்கிறேன் வரீங்களா? வச்சுக்கிட்டா குய் குய் ஐயோ கூழு கூழு வச்சுக்கிட்டு வரியா? சும்மா சொல்ல முடியாது இந்த தமிழ் பட்டிமன்ற பேச்சு உன்னதான் கூப்பிடுறாங்க ஏங்க உங்களுக்கு பசி எடுத்துன்னு சொன்னீங்க நீ யாரு அங்க அங்க இந்த முட்டாள யாரு நீ சொல்றது புரியாத பட்டு பட்டு சொல்லணும். இதுவே 1/2 மணி நேரம் நானும் ஆட்டு ஓட்டு வந்தோமா சரி ஒருத்தன் திண்ணி கேட்டான் என்னது தண்ணி தண்ணி அவனுக்கு பிசுக்குதுன்னா பசிக்குது சொல்லி பாரு பாவம் மாட்டேன்னு சொல்லிட்டு குடுக்கலான்னு பார்த்தா அமுர இத பாத்துட்டான் எது அத பங்குட்டா என்னது அது அந்த மூத்தத்தை முத்தாரண்டா சொல்லிட்டு திருந்தான் அம்மா என்னது எங்க இருக்காரு முடியல வயசால நீயாவது பறக்கட்டாடா ஏமாமா அவங்க கட்டி பிடிக்கிறாங்க போய் மடக்குன்னு சொன்னா உன்னை கட்டி பிடிக்கிறான் என்ன போட்டு அடிக்கிறான் அந்த ஆள் யாருமா என்னமா நீ ஏமா திடீர்னு போய் கட்டி பிடிக்கிறான் இத்தனை நாட்களாக தன்னன் தனிமையாக இருக்கின்றாயே உனக்கு துணை என்பது யாருமே கிடையாது என்று என்னிடம் கேட்டிருந்தேன் ஆமா என்னை தொட்டு தாலி கட்டிய கணவர் இவர் தான்ப்பா வீட்டுக்காரா தெரியாதா தெரியாதுமா தெரியாது இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல நீயே சொன்னதில்ல யாரு படிப்பா அக்கா இருக்குது அக்கா வீட்டுக்காரன் அவன் வீட்டுக்காரா வீட்டுக்காரன் அம்மா என்னம்மா தாத்தா இருக்காரு நான் இருக்கேன் மாமா இருக்காரு நீங்க 3 பேருக்கு முன்னாடி அவரு போய் கட்டி பிடிக்கிறீங்க அமுதா அப்படிலாம் பேசாதீ முகத்தை பார்த்து திருட மாதிரியா இருக்குது என் முத்தாட்ட திருட வந்தாருமா அவரு ஏன்டி வாய முடிஞ்சு அப்படிலாம் சொல்லாதீ திருடனா யாரு திருடனா முகத்தை பார்த்து ஐயோ அப்படி சொல்லாதீ வாய முடிடி அம்மா யார் இந்த பெண்ணு எங்க முகத்தை பாருங்க தெரியல யாரு முகத்தை பார்த்தா தெரியல யாருன்னு தெரியல ஏண்டி
முகத்தை பார்த்தா தெரியல திருட மாதிரியே தான் இருக்குது. ஏண்டி வாயை மூடி என் முத்தாரத்தை திருட வந்தா திருட மாமா. நம்ம பொண்ணுங்க அமுதாங்க. ஆமாங்க. ஏன் மகளா? ஆமா. திருநனுக்கு வந்தாவியா? அன்று ஒரு நாள் சத்தியத்தை செய்து கொடுத்தேனே. நமக்குள்ள நடந்த இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியத்தை செய்து கொடுத்தேன் நினைவு. அந்த சத்தியத்தினால் வந்த குழந்தை இதுதாங்க. அப்படியேதா? ஆமா, நம்முடைய பொண்ணு. உனக்கு பரிசாக கொடுத்த முத்தாரனே இந்த முத்தாரன் தான். எனக்கு கொடுத்த முத்தாரன் தான் அவருடைய கழுத்தில் இருக்கின்றது. மகன் பேர் என்ன? அமுதாங்க. அமுதா, அம்மா, அமுதா. என்னமா அவர் மேல வந்து முதல்ல முத்தார திருட வந்தாரு, இப்ப வந்து அமுதா அமுதா பேர் சொல்லி முத்தாரத்தெல்லாம் திருட வரல. அவர் யாரு தெரியுமா? யாரு? இத்தனை நாட்களாக எனக்கு அப்பா கிடையாதா? அப்பா எங்க அப்பா எங்கன்னு கேட்டியே. ஆமா, என்னுடைய அப்பா அவரு தாண்டி. அப்பா செல்வமே, மாமா மாமா, அப்பா மாமா, அப்பா அப்பா வரவெல்லாம் கட்டி பிடிக்கிறாங்க. அப்பா அப்பா லட்சமா அப்பா நாங்க உங்களை அவங்க பொண்ணுதான் அப்பா வாங்க. அவன் கட்டிருந்தா கூட நான் மனுஷார கல்யாணம் பண்ணிட்டேன். அவன் கட்டி பிடிச்சி என்ன சொல்ற? ஆமா, யாருவா லூசு? யாருவா? எங்க நீங்க வேற கம்மன் இருக்க அவரை போய் யாரு அந்த லூசு? ஏண்டா கட்டிருந்தா கூட ஒரு மஞ்சள் தண்ணி தெளிச்சு நான் கல்யாணம் பண்ணி இப்ப அவன் என்ன பண்ணா? கட்டி பிடிச்சி கருப்பாயிடுச்சு. கட்டி புட்டுதான் கருப்பாயிச்சு போச்சா? கருப்பாயிச்சா கூட மஞ்சள் தண்ணி தொலைச்சு குடும்பம் பண்ணுவானா? யாருவா? ஏங்க நம்ம மாப்பிள்ளைங்க. நம்முடைய அமுதாவுக்கு மாப்பிள்ளையா? நான் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை இவர்தான். லூசு லூசு லூசுல லூசு லூசு. ஏங்க உனக்கு நம் ஏமாக்கலாம். நீ கறிய ஊச்சி ஊச்சினே அன்னைக்கு புள்ள குட்டி கூட்டியா? வாய முடுற அன்னைக்கு வயிறு வீங்கி முளமலை ஏறி ஏறி வீதி செட்டி இந்த கூலி வந்துருமா? ஒரு பிச்சுக்கு வரணும் மத்ததான் நான் வயசான குளப்பட்டி சீலு கூட போவேன். மாமா ஊயிஷாக்கு போலாமா? நீ மாமா கூட சொல்லாத. மாமா ஊயிஷாக்கு போலாமா? ஆமாங்கப்பா. ஆமா, என் மகளை நீ கல்யாணம் பண்ணினா எப்படி நீ வச்சுன்னு குடும்பம் பண்ணுவேன்? நான் ஊயிஷு போடுவேன். எங்க போடுவேன்? ஊசி போடுவியா? அது கவலையே படாதீங்க. எப்படியோ சுக்காப்பி வித்தாச்சு பொண்ணை காப்பாத்துவான். சரி, சுக்காபி 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 அப்புறம் இருந்தாலும் அந்த காடகத்தில் நீ மட்டும் இல்லை என்றால் என் மனைவி பிள்ளைகளை என்னால் பார்க்கவே முடியாது. அது காரணமே நீதான். அதற்காகவே என் மகளை உங்களுக்கு திரும்ப செஞ்சு வைக்கிறேன். என்ன அஜித், நீ ஆடெல்லாம் ஓட்டிட்டு போ. மாமா பசியா இருக்காரு, நான் சாப்பாடு செஞ்சு போடுறேன். சாப்பாடு சாப்பிட்டு நானும் சாத்தியம் வீட்டுக்கு போறேன், நீங்க காட்டுக்கு போங்க. அதான் நாங்க போறோம். சாப்பாடு சாப்பிட்டு திருப்பி புள்ள குத்துட்டு போடுறோம். மாமா அப்பா அம்மா ரொம்ப நாள் கழிச்சு பாத்துருக்காங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு பாத்துருக்காங்க. நம்ம ஆடு வெட்டி போலாமா? அப்பா ஒரு அடி தள்ளியாரு தள்ளிதான் பாருங்க. மோசமான ஆளா உங்களுக்கு கிளம்பி கிளம்பி உன்னை எங்கெல்லாம் தேடுவது? உன்னை தேடி தேடி உன்னை கைகால்கள் எல்லாம் சோர்ந்து போகிறது. உன் திருமுகத்தை காணவே முடியாத சாந்தி. என் தங்கை எங்கே வாடுறேன் இங்கே? இறைவா உனக்கு இது நியாயமா? பாசத்தை பிரித்தாய், பண்பினை அழித்தாய். இறைவா உனக்கு இது நியாயமா? பாசத்தை பிரித்தாய், பண்பினை அழித்தாய். இறைவா உனக்கு இது நியாயமா? என் தங்கை எங்கே வாடுறேன் இங்கே? இறைவா உனக்கு இது நியாயமா? பாசத்தை பிரித்தாய், பண்பினை
பண்பினை அழித்தாய் இறைவா உனக்கு இது நியாயமா பாசத்தை பிரித்தாய் பண்பினை அழித்தாய் இறைவா உனக்கு இது நியாயமா ஓ அலைக்கடல் துரும்பாய் ஆலையின் கரும்பாய் பட்டு போன மரமாய் மறைந்தாயே கடல் துரும்பாய் ஆலயம் திரும்பாய் பட்டு போன மரமாய் குறைந்தாயே அலைக்கடல் துரும்பாய் ஆலையின் கரும்பாய் பட்டு போன மரமாய் மறைந்தாயே இறைவா என் நிலை இதுதானா நீ என்னை செய்தது முறைதானா இறைவா என் நிலை இதுதானா நீ எனக்கு செய்தது முறைதானா இறைவா என் நிலை இதுதானா என நீ வதைப்பது சரிதானா ஓ அன்பின் உருவமாய் அறிவின் சிகரமாய் அவனியில் வாழ்ந்த பெண் அல்லவா அன்பின் உருவமாய் அறிவின் சிகரமாய் அவனியில் வாழ்ந்த பெண் அல்லவா இறைவா என் நிலை இதுதானா என நீ வதைத்தது சரிதானா இறைவா என் நிலை இதுதானா என்னை படைத்தது சரிதானா இறைவா என் நிலை இதுதானா என்னை வதைத்தது சரிதானா ஓ என்னம்மா ஒரு நாலு பட்டு உங்க அம்மா அப்பா அப்பா வண்டிடுறாரு ஆமா இப்ப என்னதான் உங்க குருமையா எல்லாம் நல்லா இருக்குது இப்ப நல்லா விரிக்குது என்னது விரிக்குது நல்லா இருக்குது ஆமா ஆடு எங்க மாமா விட்ட அந்த பக்கமா மலை பக்கமா வருது இப்படி போய் சுத்தி போய் பாப்போம் மிண்டில மிஞ்சில ரத்தம் வச்சு ஆட்டு தெரியல மிண்டில ஐயோ மண்டியில ரத்தம் வருது மாமா நான் ஏன் பாக்குறேன் ஹலோ குத்தரு ஹலோ குத்தரு ஹலோ அண்ணா ஓட்டா ஹலோ மிஸ்டர் ஹலோ தலை வெட்டுத்தானா ஏமாமா இது மாதிரிலாம் பேசுறீங்க நான் ஏன் ஏன் இல்லையா அவர் இதான் மயக்கத்துல இருக்காரு நீ நீ இப்போ ஏப்பா நான் போய் எழுப்புறேன் என்னங்க அம்மா சாத்து வவ்வால் மாதிரி ஓட்டினேன் போய் மாமா அது நான் கல்யாணம் பண்ணி பண்ணுவா அப்படி கட்டி போடுங்கிறியா அது என்ன எடி பண்ணி அடி வாங்கிட்டு போறீங்க ஒரு அடிக்கு தாங்க மாட்டீங்க இதெல்லாம் என்ன கோலம் ஏய் இந்த கூலங்கள் என்ற ஒன்றடி வீங்க பாரு அடிச்சா இல்லை பாரு அது 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 யாரு என்ன நாங்க மேரே குச்சி பண்ணிக்க போற ஆளு நாங்க நேரா குச்சி இல்ல மேரேஜ் உன் வாயில வசம்பு வச்சு தேய்க்க வராதா ஏய் நோ நெட்டிங்க அது பாட்டா மாமா நீ பேச சொல்ல வேணாம் சொல்ல தயவு செய்து இங்கிலீஷ் மட்டும் பேசாத சேட்டா நீ யாரு அந்த ஊரா நான் யாரு மத்த அனாதைங்க ஐயோ பாவத்தை எனக்கு உற்றார் உறவினர் தாய் தந்தை யாருமே கிடையாதுங்க ஐயோ அது என்ன அடிக்கிட்டு இல்ல நீ ஏன் போட்டு போட்டு அடிச்சிடுற பாவம் தானே அவரு பாவம் ஏதோ அடிப்பட்டு உட்காந்துருக்காரு தண்ணி தண்ணி கேக்குறாரு பாவம் தானே
சரி நீ யாரு கேட்க பாரியா? நான் கேக்குறேன். தண்ணி குடிக்க தேவையா? பாவம் தானே. புரியுது. கொஞ்சம் இரு, கோச்சிக்காதீங்க. எங்க மாமா தான், அவர் வேற ஒண்ணு கிடையாது. நல்ல மனசு. இதை தெரியாம அடிச்சுட்டாங்க. எனக்கு எத்தனையோ பொண்ணுக்கு நான் வாண்டான்னு சொல்றேன். எத்தனை பொண்ணு இருக்குது? ஓட்டுல போன எத்தனையோ பொண்ணுங்க என்னதான் பாக்குறீங்க இந்த முகத்துக்கா? ஏங்க, இந்த பள்ளத்துல இருந்ததுங்க, அதான் வீட்டுக்கு போக முடியாது இப்போ. தாண்டியா குடிமனை குடிக்கிறேன் மாலை. சாப்பிட்டீங்களா? போதுங்களா? போதும். சரி சரி. மாமா, நீங்க போயிட்டே இருங்க. அவர் யார் இவரும் கேட்டு வரேன். நான் காதுல ஐயோ, தாத்தா தேடி வரல. ஓட்டு வரத்தையா? 2 ஆடை காணும். அந்த ஆட்டை மேய்ச்சி நான் வரேன். இவன் யார் இவரும் கேட்டு வரேன். நீங்க போயிட்டே இருங்க, பின்னாடி வந்துடுறேன். ஏய், அது என்ன ஒரு ஏறு ஊருன்னு கேட்கான். கரெக்டா 8 நின்று சொல்லு. தொழில் புரிவான். அவன் பார்த்து போங்க மாமா. வேகமா போங்க. அவங்க எதுனா சொன்னே கூப்பிடு. நான் கூப்பிடுறேன் மாமா. மூஞ்சில என்ன பேர் போடுவா? ஐயோ, அது எடுத்துறாதீங்க. சாமாட்டு போட்டு இத பாருங்க. வணக்கங்க. பதில் வணக்கங்க. ஏதோ எனக்கு தண்ணீர் கொடுத்து எவ்வளவு தாகத்தை தீர்த்திருக்கீங்க. எங்க நல்லது செய்யுங்க. என்ன சொல்றேன்னு ஒன்றுமே புரியலங்க. ஐயோ, நன்றிலாம் ஒண்ணு வேண்டாங்க. பரவாயில்ல. சரிங்க. என்னங்க, கொஞ்சம் வாங்கலாம். ஆமா, எங்க மாமா கிட்ட உங்களை யாரும் கேட்டதுக்கு என்னமோ சொல்லியிருந்தீங்க. என்ன சொன்னீங்க? நான் எதுவும் சொல்லலையே. யாருன்னு உங்களை கேட்டாருல்ல? ஆமா. அப்ப என்னமோ சொன்னீங்க. என் காதுல சரியா விழல. ஆமா, நீங்க யாரு? யாரு மட்டாங்கன்னு சொன்னேன். அந்த பாவத்தை யாருமே கிடையாது உங்களுக்கு? இல்லைங்க. அனாதையா? ஆமா. நீங்க மட்டும்தானா? நான் மட்டும்தான். சரிங்க, போயிட்டு வாங்க. பார்த்து பத்திரமா போங்க. என்னங்க, இங்க வாங்கலாம். நான் இது வரைக்கும் எந்த ஒரு ஆடவர் முகத்தை ஏறெடுத்து பார்த்ததே கிடையாது. சரி. முதலாக உங்களை பார்த்தனா, உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அப்படியே எனக்கு ஒண்ணும் புரியலங்க. அதாங்க புரியலண்ணா. ஏங்க மண்டா இருப்பீங்களா? அதனால உங்க மேல என் மேல ஒண்ணுமே இல்லையே. அது இல்ல, உங்க மேல காக்கா கருப்பா தாங்க இருக்கும். ஐயோ, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியலையா? உங்க மேல என் மேல நான் இதை வச்சுட்டேன். எதை வச்சுட்டேன்? அதாங்க இந்த 3 எழுத்து சொல்லுவாங்களே. 3 எழுத்து. 3 எழுத்துன்னா ஐயோ, நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அதாங்க கால ஆரம்பிக்குமே. கா. ரெண்டாவது காத இல்லைங்க, மூக்கு. ஏங்க காத. மூணாவது இல்லு வருமே. இல்லு. 3 சேர்த்தா காதல். அதேதான். ஐயோ, அதேதாங்க. உங்களை கையெழுத்து கும்பிடுறாங்க. என்ன விட்டுடுங்க. ஏங்க, ஐயோ வேண்டாம். இல்ல பாக்குறதுக்கு நீங்க தான் அழகா இருக்கீங்க. அதனால நான் உங்களை காதலிக்கலாம்னு நினைச்சேன். மனசை பறி கொடுத்துட்டேன். உங்ககிட்ட மாட்டேன், என்னால முடிக்க முடியாது. என்ன ஊருங்க? ஏன் இங்க வந்தீங்க? இங்க வரலாமா? ஆடு மேய்க்கிற இடம் இல்ல? ஆடு திருட வந்தீங்களா? நீங்க போகாமாமா, நான் கேட்டேன். இன்னும் பதில் சொல்லியா? இல்ல, ஆடு வீடு திரும்பி என்ன பண்றது? அப்படியே முடி குடிச்சிருவான். என்ன முடியும்? இத பாருங்க, எங்க மாமா தான் அவரு. அப்படியா? கோச்சிக்காதீங்க. உண்மையிலேயே நீங்க என்ன விரும்புறீங்க? சத்தியமாங்க. அப்படியா? சரிங்க. நீங்க என்ன விரும்புவது இருக்கட்டும். எனக்கு உன் மீது விருப்பம் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சிறிய சந்தேகங்க. ஏங்க, சந்தேகம் வந்துட்டா தொத்தி வியாதி பிடிச்சா விடாது. எது இருந்தாலும் கேளுங்க. அத பார்த்தாயா, அது இருக்கின்ற அந்த அம்மனை சாட்சியாக வைத்து அடைந்தால் உங்களை தவிர இந்த உலகத்திலே வேறு எந்த ஆடவனும் அடைய மாட்டேன் என்று எனக்கு நீங்கள் சத்தியம் கொடுக்க வேண்டும். இப்பயே சந்தேகமா? ஆமா. ஏன் தெரியுமா? ஏங்க, இந்த உலகத்தில் இருக்கின்ற உன்னை போன்ற பெண்கள் ஒரு வாலிபனை பார்த்து காதலிக்கிறீர்கள். காதலித்து உன்னையே திருமணம் செய்து கொள்வேன், உன்னை தவிர வேறு யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு சொல்றீங்க. பிறகு அந்த வாலிப மனசுல எங்கெங்க ஏங்க விட்டுறீங்க? ஐயோ, அதனாலதான் சத்தியம் கேக்குறேன். எல்லாருமே ஒரே மாதிரியா இருப்பாங்களா? நான் நல்ல பொண்ணுங்க, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ. நான் உங்களை பார்த்து ஆசைப்பட்டல. இனி முதல் கொண்டு உங்களை விட்டு பிரிய மாட்டேன். இது சத்தியம். நீங்க தான் எனக்கு காதலன். என்னங்க? ஆமா, இது சொல்லுங்க. எவ்வளவு அவசரம் உனக்கு? இல்லங்க, என்ன பண்றது? பேரு? என் பேரு அமுதா. அமுதா. என் பேர் தெரியுமா? ஆமா, நான் வந்தது கேக்குறதுக்கே மறந்துட்டேங்க. ஆமா, உங்க பேர் என்ன? அமரன். அமரன். அமுதா. அமுதா.
அமரன் ஏங்க அமரன் அமுதா ஜோடி பொருத்தமா இருக்குதுங்க, பேர் பொருத்தமா இருக்குங்க, எல்லாமே பொருத்தமா இருக்குங்க. கண்ணி அமுதா என்னங்க நீயும் நானும் பிரியாமல் இருப்பதற்கு இருப்பதற்கு இந்த ஒரு சத்தியமே போதும் கண்ணி. அப்படியா? ஆமா சொல்லுங்க. அடி வானத்தில் தேடிலே பூத்திருக்கும் புயலவி, அடி காண குயிலனவி, பாடி நான் வளம் வர தேடி உன்னை அழைக்கிறேன், பாடி உன்னை அழைக்கிறேன், என் பையன்களியே வந்து விடு. நான் ஒரு அம்மா வேற யாரு வர போறாங்க? கண்ணி அமுதா என்னங்க அடி பட்டா மூச்சிடி நீ பட்டா மூச்சிடி கையா விடணும். கையா விடலாம் சொல்ல, ஆடு பிடிக்க வந்தாரா? கையை பிடிக்க நான் தான் சொன்னேன். அவனா பார்த்து அவனை கண்டுபிடிச்சு தட்டி வேற பண்ணி குடுத்து அமுதா என்னை விட வாய் சொல்லு. ஐயோ சரி, இதுக்கு மேல ஒண்ணும் சரிப்பட்டு வராது. என்ன வாய்வா வராங்க வர அப்படியே வர. என்ன வாங்க என்னடா என்ன அமுதா காலு தூங்குறா, அத்தை தூங்குறா, இத்து தூங்குறா. ஒட்டா டாய், அமுதா ஏய், உன் தச்சுமா ஊறி வச்சுக்கிற. நீ உயிரை வச்சிரு, எதெல்லாம் வச்சிரு. இந்த மூஞ்சில போய் யாரா கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? மூஞ்சா இது என்ன தூதுமான்னு சாவேன், என்ன போய் லாரி அடிபட்டு சாவேன், என்ன போய் கிணத்துல வந்து சாவேன். இவன் யாரு இவன்? இல்ல அவருடைய காதல், காதல் வந்து ஒரு காதலியை கட்டி பிடிக்க தான் செய்வாங்க. நீ போய் எங்கன்னா ரோட்ல வந்து சாவு போ. அவன் தடவிட்டுக்கிறான் உனக்கு. ஒண்ணு தடவல, நான் அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் தெரியுமா? எப்படி குறிப்பிட்டு ஏய், போடா சரி போடா போடா. அமுதா நீங்க அடி பட்டு வண்ண சிட்டு அழகு முறை ஐயோ ஒண்ணுல என்ன நடிகை ஒரு மாதிரி எழுதி எழுதி பின்னாடி என்ன இருக்கு? ஏங்க என்ன பண்ற? யாரடி பின்னாடி ஒரு வாரம் ஆகுது. அம்மா அம்மா வேணும். உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லடா. யாரு எனக்கு? ஆமாண்டா. எனக்கு புத்தி இல்லையா, உனக்கு புத்தி இல்லையா? ஏய், ஆமா, அவள் யார் தெரியுமா? ஏன்டா சாந்தி அடிக்கிறா? அவள் யார் தெரியுமா? ஏன் சாந்தி அடிக்கிறா? இவள் ஒரு சதிக்காரி, யாரு? இவள் ஒரு மோசக்காரி, ஏன் இவள் சாந்தியா? ஒரு நாசக்காரி, ஏய். இவள் ஒரு வேஷக்காரி, ஏய். இவள் ஒரு விபச்சாரி. பாருங்களா இது செவிடா குறும்பலுமா. தம்பி அஜித்து, என் பொண்ணை நீ தான் வாழ வைக்கணும். ஆமா, அஜித் ஏய். மயிலாடுதுறை போ. ஏன் சாந்தி பத்திரமா சத்தமாடா. ஏய், யாரை ஓட்டு போடுறா? ஏய், எந்த விபச்சாரம் சொல்ற? அட படுபாவி, ஆ? உனக்கும் அவளுக்கும் திருமணம் நடந்தது. உண்மைத்தான், உடனே மலைநாட்டுக்கு நாம் இருவரும் போருக்கு சென்று விட்டோம். சென்று விட்டோம். அப்படி இருக்க எப்படி கர்ப்பமாக முடியும்? அடடே, இதான் உன் சந்தேகமா? நீ இல்லாத நேரத்திலே திருமணம் முடிந்த நீ இல்லாத நேரத்திலே மாட்டான் உறவுகள் ஒன்று கூடி வயிற்றில் கருவை சுமந்து கொண்டு உன்னுடைய வானத்தில் பறக்க விட்டாயா? போதும், நிறுத்துடா. திருமணம் முடிந்த கையோடு இருவரை சபருக்கு சென்று விட்டோமே, அதன் பிறகு நாடு திரும்பியதே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் சாந்தி நிறமாத கர்ப்பிணியாக இருக்கின்றாலே, காரணம் என்னவென்று கேட்கின்றாயா? ஆமாண்டா. டேய், அந்த கர்ப்பத்தை காரணமே நான் தான்டா. நீயா? உன்னை தாண்டா. என்னடா டேய், எப்படிடா சொல்ற? அமரா, போருக்கு சென்றோம் அல்லவா? ஆமா, கானகத்திலே ஆற்றில் காற்றாற்று வெள்ளம் பெருகெடுத்து ஓடியது. உண்மைதான். அன்று இரவு கூடாரம் அமைத்து அன்று இரவு அந்த கரையில் தங்கினோம். ஆமா இருவரும் தூங்கணுமா? ஆமா, தூங்கணுமா? தூங்கணும். நான் என்ன தூங்கணும்? அட தீனி மாடு, நீ தாண்டா தூங்கினுக்கு. அந்த டேய் விஜயா, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. உனக்கு எதுதான் புரிய போகுது? ஆ, எதுவுமே புரியாது. நீ மட்டும் தான் தூங்கின. டேய், அன்று திருமணம் ஏன் சாந்தியை பார்க்க வேண்டும் என்று அரமனை சென்று இருவரும் உல்லாசம் இருந்தோம். அதற்கு ஏற்பட்ட கருதாண்டா என் மக.
அடா பாவி, அப்படி என்றால் ஏய் அப்படி என்றால் ஏன் சாந்தி சத்தியம் காத்த உத்தமியடா. சத்தியம் காத்த உத்தமி உண்மைதானடா? சதிக்காரன், மோசக்காரன், ஏய். நாட்டக்காரன், நாட்டக்காரன். அப்பா, உன்னால் அவனுடைய தந்தையை சாட்டில் மாட்டி வைத்து விட்டு உன்னை விடுவே கூட. அண்ணா ஆமா இது என்னண்ணா தலையில காயமா இருக்கு? ஐயோ, இது ஏமா கேக்குறீங்க? சொல்லுங்கண்ணா. வேண்டாம், இதை விட்டுடுங்க. அண்ணா தலையில என்ன ரத்த காயமா இருக்கு சொல்லுங்கண்ணா. ஐயா, இதற்கெல்லாம் காரணம் அது மட்டும் கிடையாது. என்னுடைய தந்தை அடித்து துன்புறுத்தியதுக்கும் நீ அடித்து கேட்டிருக்கும் எதற்காக ஒன்றும் மறைத்தால் தெரியுமா? இதற்காக போருக்கு சென்று விட்டோம், மனைவியை பார்க்க வேண்டும் என்று அதை மறந்து மனைவியோடு உல்லாசம் செய்தியை நாட்டு மக்கள் அறிந்தால் என்னை இழிவாக தூற்றுவாள் என்று என் சாந்தியிடம் நான் இருவரும் சந்தோஷமான செய்தியை யார்கிட்டும் கூறக்கூடாது சத்தியம் செய்து வாங்கி விட்டா. எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற நன்மைக்காகத்தான் உண்மையை மறைத்தார். இவன் பத்திரமாத தங்கமடா, சத்தியம் காத்த உத்தமையடா என் மனைவி சாந்தி. இதுக்கு தானே உனக்கு விஜயன்னு பேர் வச்சிருக்காங்க. ஆமாண்டா. அடா படுபாவி. சரி, இத மண்டையிலே. ஆமா இது எங்க என் தங்கச்சி எங்க? அடா பாவி, இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? காரணம் யாரு? உன்னுடைய தங்கை நீலாம்பரி. ஆ! இது காரணம் என் தங்கையா? ஆமா, காரணம் இந்நாட்டு தளபதியோடு ஒன்று கூடி கொண்டு அவனோட கள்ளக்காதல் கொண்டு அது எப்படியாவது அவன் கண்டுபிடித்து விட்டால் நமக்கு என்ன ஏற்பட போகிறது என்று முன்னதாக இவனை தாக்கிவிட்டு சென்று விட்டார். அப்படியா? ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய தங்கை. என் தங்கச்சி நிலாபரியா? உன்னுடைய தங்கை ஒரு தாசி, பேசி, விபச்சாரி. இவன் தங்கச்சி தேவையாடா? அந்த தேவையாளுக்கு பார்த்தது அது தேவையாடா? சத்தியமா தம்பி என் பொண்ணை நீ தாண்டா கை விடாம பாத்துக்கிறேன். டே டே நொண்டிக்கலாம், டே நொண்டிக்கலாம். அப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு? என் தங்கச்சா? விடுதா? பெருகுடி மகனே, அதை கொடுக்க சும்மா அதை உனக்கு எவ்வளவு அடிச்சு சித்திரவதை செய்துட்டு எப்படி ஆடுறா பாத்தியா? ஏய் உன்னை தங்கை என்று சொல்வதற்கு வெட்கப்படுகின்ற வேதனைப்படுகின்றேன். ஆமா அண்ணா திருமணம் செய்து கொடுத்தது அமரனுக்கு. அதை விடுத்து இந்த நாட்டு அமைச்சரோடு கள்ள காதல் கொண்டு மற்றொரு அடித்து துன்புறுத்தினாயே. நீ பெண்ணாக பிறந்தா அடிச்சேன். அவளை கேட்டு பாரு. சொல்லுங்க, இவ்வளவு அடிக்கலாமா அடி கூடாதா? அண்ணி 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 எங்க எங்க நீ அண்ணின்னு சொல்லும் போதுதான் எனக்கு அப்படியே சில்லுன்னு இருக்குது. என்னங்க எவ்வளவு அடிச்சு சித்திரவதை செஞ்சா தெரியுமா? இவளை என் கையால அடிக்க கூடாது. எனக்குன்னு பிறந்தவ என் பொண்ணு வந்திருக்க பாரு. அம்மாவை எவ்வளவு அடிச்சா தெரியுமா? ஒரு வார்த்தை வாயில இருக்குது. யாரு அது? அத்தை. அத்தை? ஆமா அத்தனா? ஏன் அத்தை என்ன அத்தை? என்ன உனக்கு எல்லாம் அத்தை அத்தைன்னு கூப்பிடுற? எல்லாம் சொத்தியாவே 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 சொத்தியாக இருக்குது. கவலைப்படாத. சொத்தியாக 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 இருக்குது. என்னடி என் பொண்ணை பாத்தியா? ஆமா ஆமா வீட்டுக்காரு 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 ஆமா முன்னாடி எல்லாரும் பண்ணி அப்படி தண்ணி இப்படி தங்கையை எனக்கு தங்கை என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிற வேதனைப்படுகின்றேன். நீ மட்டும் உயிரோடு இருந்தால் எந்த ஆண்களை விடவே மாட்டேன். வாழவே கூடாது, சொல்லக்கூடாது. எங்க அண்ணன் நல்லாதாங்கிறாரு, வந்தா நல்லாதான். உங்க தங்கச்சியால எங்க அண்ணன் வாழ்க்கையே பாழடைஞ்சு. அதனால என்ன எங்க செய்யலாம்? அண்ணன் வாழ்க்கையை நீங்க தான் மலர செய்யணும். புரியல எனக்கு. ஒரு யோசனை பண்ணுங்க. ஆமா என்ன செய்யலாம்? நம்ம பொண்ணு இருக்காங்க, ஒண்ணு என்ன செய்யலாம்? நம்ம பொண்ணு ஒரு கையும் ஒரு காலையும் எத்தலாமா? ஐயோ ஏங்க அது செய்யுங்க. எங்க அண்ணன் எப்படி எல்லாம் என்ன வளர்த்து வந்தாரு. உன் அண்ணனுக்கு ஏன் மகளா? ஆமாங்க. அவன் வயசான கிழவன்,
அவரு போய் என் மகளை எப்படி கொடுத்து ஏங்க உங்க தங்கச்சியை கட்டி கொடுத்து எங்க அண்ணன் வாழ்க்கைய பாழாக்கிட்டீங்க. எங்க அண்ணன் அப்பவே சொன்னாரு வாடா வாடா இல்லையா ஏண்டா அந்த அளவுக்கான கேட்டுக்கிட்டு போயிருக்கிறான். இன்னொரு வயசாகி போச்சு பொண்ணு. அப்பா நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அம்மா உனக்கு என்னமா வயசாச்சு கல்யாணமா வேணாமா? அது இன்னும் நீ படிக்கணும். அதுதான் நானும் சொல்றேன். ஏண்டி அப்பா சொல்றத கேட்காதீ, மாமா முகத்தை பாருடி. ஐயோ அம்மா வேணாமா, எனக்கு கல்யாணம் வேணாமா. மாமா பிடிக்கல உனக்கு? எனக்கு பிடிக்கலம்மா. அப்ப பிடிக்கல வேணாம், கல்யாணம் பண்ணிக்காத. இல்லப்பா பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். இது சரிபட்டு அதெல்லாம் தேவையில்லை. ஆமா நீங்க கல்யாணம் முடிச்சு வைங்க. அப்பா 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் அனைத்து செல்வத்தை பெற்று சீர சிறுமுறை வாழலாம். அப்படியா குழந்தை அப்பா உங்களுக்கு எதுவுமே இல்லப்பா மண்டையில மசாலாவே இல்ல. ஏமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? நல்ல உங்களுக்கு அடையாளம் சொல்லாம போயிடலாம். சொல்லாம சொல்றேன், சீக்கிரம் போலாம் வாங்க. சும்மா சொல்லக்கூடாது, பொண்ணுக்கு அவசரம். போயிடலாமா? என்ன பண்றது? அப்ப எப்ப தெரியாது. சரி எல்லாம் பாத்துக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அடி ரோசா பூமாலையிலே ஒரு கிளை கூட ஒரு சின்ன புறா பாடுது. அன்பாத ரசிக பெருமக்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்புரை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தார் நடத்திய சத்தியம் காத்த உத்தமி அல்லது அமுதாவின் திருமணம் என்ற நாடகம் இந்த இறுதி காட்சியோடு முடிவடைந்தது. கண்டுகளித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் பொன்னி நாடக கலை மன்றத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ வாழவே வாழ வாழவே வாழ வாழவே வாழ வாழவே வாழ வாழ